கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 1 மகா கைலாசம். அதன் தொடர்ச்சி. சிகரங்களில் ஸ்ரீ விக்னேஸ்வரர், ஸ்ரீ ஸ்கந்தர், ஸ்ரீ மகாசாஸ்தா, ஸ்ரீ பைரவர் முதலான ஈஸ்வர புத்திரர்களும், நந்தி, பிருங்கி, மகாகாலர் முதலான கணாதிபர்களும், தர்மாத்மாவான ரிஷபேஸ்வரரும், சகல மனோபீஷ்டங்களையும் நிறைவேற்றக்கூடிய காமதேனு, துர்க்கை முதலான சக்திகளும், சண்டேஸ்வரர் முதலான பக்தர்களும், சதா காலமும் சிவபெருமானையே வணங்கி வழிபடும் 5 அஸ்திர தேவ மூர்த்திகளும் மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்த வண்ணம் வசித்து வருகிறார்கள். இச்சிகரங்களை புடைசூழ்ந்து இரத்தின காந்தி படைத்த அதி அழகு வாய்ந்த 1,01 சிகரங்கள் இருக்கின்றன. அவற்றில் மேற்கு புறமுள்ள சிகரங்களில் ஏராளமான விஷ்ணுக்கள் தங்கள் பதவி மோகங்களில் ஈடுபாடில்லாமல் மோட்சத்தை பெற விரும்பி ஜோதிர்லிங்க வடிவினரும் பரதத்துவமுமான ஸ்ரீ சிவபெருமானை தியானித்து வருகிறார்கள். இதேபோல் வடக்கு புறமுள்ள சிகரங்களில் ஏராளமான பிரம்ம தேவர்கள் தங்கள் பதவிகளில் இச்சை கொள்ளாமல் மோட்சத்தையே அடைய விரும்பியவர்களாய் ஸ்ரீ மகாதேவனை வணங்கி வழிபட்டு வருகிறார்கள். கீழ்ப்புறமுள்ள சிகரங்களில் தேவேந்திரன் முதலான லோகபாலர்கள் ரிஷபாரூடரான ஸ்ரீ மகாதேவனை தியானித்து கொண்டு வசித்து வருகிறார்கள். தென் பாகத்திலுள்ள சிகரங்களிலோ கடுந்தவத்தை மேற்கொள்ளக்கூடிய தவசீலர்கள் தத்துவ ஞானத்தை அடைய விரும்பியவர்களாக தெற்கு திசையை நோக்கி உட்கார்ந்திருப்பவரும் எக்காலத்திலும் நிலையானவருமான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை ஒன்றுபட்ட உள்ளத்தோடு வணங்கி தியானித்து வருகிறார்கள். இந்த சிகரங்களைச் சுற்றிலும் பொன்னொளி வீசும் 10,01,000 சிகரங்கள் அமைந்துள்ளன. இச்சிகரங்களில் லக்ஷபூத சேனாதிபர்கள், ருத்ரர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், கருடர்கள், கந்தர்வர்கள், காமதேனு, சிந்தாமணி, கல்ப விருட்சம், சங்கநிதி, பத்மநிதி, அதி அற்புத லாவண்யம் வாய்ந்த ருத்ரதேவ மங்கைகள் முதலான அனைவரும் தங்கியிருந்து வருகிறார்கள். இந்த சிகரங்களில் மேலும் பல வினோதங்களும் அடங்கியிருக்கின்றன. அங்கே சமீபியம் என்னும் மோட்ச உலகத்தை அடைந்தவர்களும் வசித்து வருகிறார்கள். இச்சிகரங்களைச் சுற்றிலும் வெள்ளிமயமான அநேக சிகரங்கள் இருக்கின்றன. அச்சிகரங்களில் ஸ்ரீ சிவபெருமானால் சிருஷ்டி செய்யப்பட்ட பிரணவ வடிவங்களாகிய 2000 வெள்ளை யானைகளும், வேத வடிவங்களாகிய குதிரைகளும், விமானங்களும், ரதங்களும் ஸ்ரீ பரமசிவனின் ஆக்ஞைப்படி வசித்து வருகின்றன. மேலும் இச்சிகரங்களில் ஒற்றைக்கால், 2 கால், 3 கால் கொண்டவர்களும், அநேக கால்களை பெற்றிருப்பவர்களும், கால்களே இல்லாதவர்களும், 1, 2, 3 முகங்களை கொண்டவர்களும், முகமே இல்லாதவர்களும், 1, 2, 3 கைகளை கொண்டவர்களும், கையே இல்லாதவர்களும், 1, 2, 3 கண்களை உடையவர்களும், அநேக கண்களை உடையவர்களும், சிலர் மனித வடிவினர்களாகவும், சிலர் பட்சி இனத்தின் முகங்களை கொண்டவர்களாகவும், சிலர் யானை, குதிரை, சிங்கம், புலி, நரி, குரங்கு, கரடி, சிவிங்கி முதலானவைகளின்
முகங்களை கொண்டவர்களாகவும் மேலும் அநேக வடிவங்களில் திகழும் பூதகணங்களும் ஸ்ரீ சிவபெருமானின் உத்தரவுப்படி அவரால் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு வசித்து வருகிறார்கள். மேலும் அச்சிகரங்களில் அநேக ஆயிரக்கணக்கான உத்யானவனங்களும் அநேக புனித நதிகளும் அநேக வனங்களும் மற்றும் பலவிதமான வினோத காட்சிகளும் அடங்கியிருக்கின்றன. அங்கே அநேக ரிஷிகளும் அநேக தேவர்களும் வசித்து வருகிறார்கள். சிவசங்கரனை பூஜை செய்து வழிபட்ட மகிமையால் சாலோக்கியம் என்னும் மோட்ச பதவியை பெற்றிருப்பவர்கள் எல்லாம் அச்சிகரங்களில் ஏராளமான போக போக்கியங்களை அனுபவித்து மகிழ்ந்த வண்ணம் மிகுந்த உல்லாசத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். இப்படியாக ஸ்ரீ மகா கைலாச பர்வதத்தில் அடங்கியிருக்கும் இந்த சிகரங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து கணக்கிட்டு பார்த்தால் அவற்றின் எண்ணிக்கை 1,16,10,118 என்ற தொகையில் அடங்கும். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.